இந்த அடக்கம் பண்ணுறோமா, கொண்டு ஜனாசாவெல்லாம் தொழுதாச்சு, கபரையும் கொண்டு போயிட்டோம். கொண்டு போன உடனே அவங்கள அடக்கம் பண்ணி முடித்த பிறகு, அடக்கம் பண்றதுக்கெல்லாம் அதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு முறையெல்லாம் கிடையாது. நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் அந்த இருக்கிற இடத்துக்கும் தகுந்தவாறு அந்த பாடியை மறைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கபூர்ல மூணு ஜனாசாவும் அடக்கியிருக்கிறாங்க, ஒரு கபூர்ல 2 பேரை போட்டு அடக்கியிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலா, இத்தனை கரெக்டா வரணும், இந்த மெஷர்மெண்ட்லாம் இதுல கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்மளோட வசதிக்கு தப்பும் கிடையாது. அதான் கபரை தோண்டுவது என்பதற்கு அதுக்குன்னு ஒரு அளவோ, அதுக்குன்னு ஒரு இத்தனை அடி ஆழத்தில் இருக்க வேண்டும், இத்தனை அடி அகலத்தில் இருக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு முறைகள் எல்லாம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவே இல்லை. பல மாதிரி வெட்டிருக்கிறாங்க. குழி வெட்டுற ஆளுடைய கைவண்ணத்தை பொறுத்தது. சில ஆள் அரைகுறை ஒரு மாதிரியா வெட்டுவாரு, சில ஆள் என்ன செய்வாங்க, தொழிலா செய்யற ஆளுங்க அழகா பர்ஃபெக்டா சூப்பரா என்ன செய்வாங்க, வீடு மாதிரி கூட வெட்டுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கைவண்ணத்தை பொறுத்தது. இதுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட ரூல் ஒன்றும் கிடையாது. குழி தோண்டி அவங்கள அடக்கம் பண்ணி மறைக்கணும், அவ்வளவுதான். சில பகுதிகளில் அவங்களாம் என்ன செய்வாங்க, ஒரு கட்டையெல்லாம் சாட்சி வச்சு ஒரு பாயெல்லாம் போட்டு மண் அவர் மேல படாம அப்படிலாம் பண்ணுவாங்க. பண்ணினா பண்ணிட்டு போங்க, அதில் ஒன்றும் கிடையாது. அதில் மார்க்கம் ஒன்று உங்களுக்கு குறுக்கையெல்லாம் நிக்கல. நீங்க மண்ணை படாம அதை செஞ்சா கூட ஒரு நாள் 2 நாள் என்ன செஞ்ச கரையை அரைச்ச உடனே அது மண்ணு உள்ள ஒரு மேலதான் உழுவ போகுது. எப்போதைக்கு நம்ம ஒரு மன திருப்திக்காக நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதான். அதனால இந்த குழி தோன்றது இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூலும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபர் வெட்டுவதற்குன்னு நமக்கு ஒரு முறையை, இந்த முறையில் இருக்கணும், இவ்வளவு அகலத்தில் இருக்கணும், இவ்வளவு நீளத்தில் இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு வழியும் காட்டாவிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் வருகிறது. என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு ஜனாசாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்றாங்க. அப்பதான் அந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அவுசி மின் கிபிலி ரஜிலிஹி அவுசி மின் கிபிலி ரஸிஹி, இந்தப்பா நல்ல தலைப்பக்கம் நல்ல விசாலமா வெட்டு, கால் பக்கம் விசாலமா விட்டுன்னு அவர் டைரக்ஷன் பண்றாங்க. குழி வெட்டுற ஆளை பார்த்து. அப்ப அந்த ஜனாசாவுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வெட்டுறது கொஞ்சம் குழி ரொம்ப ஒடுக்கமா இருந்திருக்கும் போல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் விசாலமா வெட்டுப்பா, இதுக்கு ஒடுக்கமா வெட்டுற, கொஞ்சம் விசாலமா தோண்டு, தலைப்பக்கம் கொஞ்சம் விசாலமாக்கு, கால் பக்கம் விசாலமாக்குன்னு சொல்லி இந்த விசாலமாக்குற சம்பந்தமாக அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். அப்படிங்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதுல 2894, அது மாதிரி பைஹகிலையும் இது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு குழி வெட்டக்கூடிய கபூர்ல அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த அடக்கம் செய்வதற்கு இது காரணம் நமக்கு தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனோ இதுல ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். என்ன செலுத்துறாங்கன்னா, அவங்களுடைய மகள் மரணித்த உடனே அவங்கள அடக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கபருஸ்தானுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கபருஸ்தான் வரைக்கும் ஜனாசா கொண்டு போயாச்சு. போன உடனே குழியில இறங்கி அதை வாங்கி வைக்கணும்ல, கபூர் மேல நிப்பாங்க, ஒரு ஆள் கீழே இறங்கினா தான் அதை வாங்க இயலும். அந்த வாங்கி வைக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யாரு சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடலையோ அவர் இறங்குங்கப்பா அப்படிங்கிறாங்க. இந்த குழியில இறங்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தேர்வு செய்யறாங்க, நேற்றிரவு யார் இல்லற வாழ்க்கையில ஈடுபடலையோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் முன் இறங்கு, எல்லாரும் இறங்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹல் மின்கும் ரஜுலுன் லம் யுகாரிபில் லைலா, சென்ற இரவு இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது உங்களில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபகால அபூ தல்ஹா அன, அந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அபூ தல்ஹா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறங்கு கீழே ஃபன்சில்னு சொன்ன உடனே ஃபனஸல ஃபி கப்ரிஹா, அவர் தான் கபர்ல இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வைக்கிற வேலையை அவர் செய்கிறார். அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கட்டாயம்னு சொல்லல, இருக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. எல்லாருமே இல்லத்துல ஈடுபட்டவங்களா வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல இல்லறத்துல ஈடுபடாத யாராவது இருந்தார்களே ஆனால் இந்த குழியில இறங்குறதுக்கு தான், தூக்கிட்டு போறதுக்கோ வெட்டுறதுக்கோ மற்ற காரியத்துக்கெல்லாம் இல்லை, தூக்கி கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குழியில் இறங்கக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கணும், அன்று கடந்து போன அந்த இரவில் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதவரா இருக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு விரும்பி இருக்கிறார்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரியில 1285வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் நமக்கு தெரியாட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பி இருக்கிற காரணத்தினால் நம்மளும் இந்த குழியில இறங்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்லி என்ன செய்யணும், இதை ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும்.